ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ விலாஸ் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடி மாதம் கூழ் காய்ச்சறது எப்படி தான் பார்க்க போகிறோம். அதுவும் கொஞ்சமாக செய்கிறவங்க சிம்பிளாக எப்படி குக்கரில் செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி. இதே நீங்கள் பெரிய லெவலில் பண்ணுறீங்கன்னா பெரிய பாத்திரத்தில் வச்சு செய்யலாம். இதே ப்ராசஸ் தான். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா நான் 2 அழகு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இந்த கேழ்வரகு மாவு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு வாங்கி நீங்கள் வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ரெடிமேடாக மாவு கிடைக்குது, ஸோ அந்த மாவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 அழகு நான் கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புளிக்க வைக்கணும். இந்த புளிக்க வைக்கிற ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இப்போ சண்டே வந்து கூழ் ஊற்றுறோன்னா இது சனிக்கிழமை இல்லை வெள்ளிக்கிழமை காலையிலேயே வந்து மாவு புளிக்க வச்சுருவாங்க. பட் மாவு வந்து நீங்கள் முன்னாள் புளிக்க வச்சாலே போதும். அதாவது சனிக்கிழமை புளிக்க வச்சாலே போதும். நீங்கள் ஃப்ரைடே புளிக்க வச்சிங்கன்னா அது ரொம்ப புளிச்ச ஸ்மெல் வரும். ஸோ இந்த மாதிரி சனிக்கிழமை காலைல நீங்கள் மாவு கரைச்சிட்டு வெயிலில் ஒரு மணி நேரம் வச்சிங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புளிச்சு போயிடும். ஸோ ரொம்ப சூப்பராக கூழ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ப்ராசஸ் தான் இது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2 அழகு மாவு எடுத்திருக்கேன். இதில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கங்க. தண்ணி ஊற்றி கரைக்கிறப்போ பார்த்தீங்கன்னா எந்த கட்டியும் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா கரைச்சிடுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சிக்கங்க. நல்லா ஃபஸ்ட்டு கையில் நல்லா கரைச்சிக்கங்க. மாவு வந்து அந்த உருண்டை கட்டிலாம் இல்லாமல் இருக்கணும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்து புளிக்க வச்சுடுங்க. இப்போ வந்து ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிட்டா போதும். இப்போ வந்து இதை ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மார்னிங் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம ஈவினிங் போல் கூழ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 2 அழகு கேழ்வரகு மாவுக்கு நீங்கள் 2 அழகு பச்சரிசி எடுத்துக்கலாம். இந்த பச்சரிசி பார்த்திங்கன்னா ரேஷன் பச்சரிசி தான். பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ ரேஷன் பச்சரிசி கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க ஒரு 1 ஹவர். ஸோ இப்போ நீங்கள் காலையில் 7 o'clock ஒரு 8 o'clock மாவு புளிக்க வச்சிங்கன்னா ஈவினிங் நீங்கள் ஒரு 5 o'clock வந்து கூழ் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1 hour நான் ஊற வச்சுட்டேன். அரிசி ஒரு பக்கம் ஊறிட்டே இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருங்க. குக்கரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணி வச்சு கொதிக்க வைங்க. இது வந்து என்னென்னா நான் விசில் போடாமல் செய்கிறதுக்காக சொல்கிறேன். பட் ஆனால் நான் விசில் போட போகிறேன், ஏன்னா கொஞ்சம் நமக்கு வீடியோக்காக. ஸோ இப்போ நல்லா தண்ணி கொதித்த உடனே நம்ம ஊற வச்சோம் பார்த்தீங்களா, அந்த அரிசியை வந்து போட்டுருங்க. போட்டுட்டு நீங்கள் அதாவது விசில் போடாமல் பண்ணுறது தான் இதே ப்ராசஸ் தான். நீங்கள் பெரிய பாத்திரத்தில் அடுப்பில் செஞ்சாலும் இதே ப்ராசஸ் தான். இப்போ நான் குக்கரில் செய்கிறதுனால இப்போ அரிசி தண்ணி கொதிச்சோடனே அரிசி போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு ஒரு 3 விசில் கொடுத்துருங்க போதும். 3 விசில் கொடுத்தீங்கன்னா போதும், நமக்கு நல்லா வெந்துடும். அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 3 விசில் வந்தாச்சு. கேஸ்லேருந்து நம்ம இறக்கி வச்சாச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா சாப்பாடு வெந்திருக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஒரு கரண்டியை வச்சு சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா கிளறி விடுங்க. நல்லா குழைய இருக்கணும். ஸோ நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம புளிக்க வச்சுருந்தோம் பார்த்திங்களா மாவை, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் கலர் மாதிரி நல்லா. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மாவு புளிச்சிருக்கும். இதை நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ நம்ம அந்த ரைஸில் வந்து வேக வச்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அரிசி, அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிடலாம். இப்போ பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அந்த மாவும் அரிசியும் நல்லா ஒன்றா கலக்கணும். ஸோ நல்லா பொறுமையாக கலந்து விடுங்க. இதே ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து பெரிய பாத்திரத்தில் வச்சு செய்யணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சும்மா ஒரு 1/2 kg, அதாவது 2 அழகு பார்த்தீங்கன்னா 1/2 kg நான் 2 அழகு போட்டிருக்கேன். சிம்பிளாக எப்படி பண்ணுறதுனா இதே ப்ராசஸ் தான். நீங்கள் 1 கிலோ 2 கிலோ பண்ணுறது இருந்தாலும் ஸோ அப்போ யூஸ் பண்ணுறப்ப இந்த நம்ம மரக்கரண்டி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து துடுப்புன்னு சொல்லுவாங்க, இதே மாதிரி மரத்தில் ஆனது. ஸோ அந்த மாதிரி கரண்டியில் கலக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ மொத்த மாவையும் அந்த ஊற்றிட்டு நல்லா கிளறிடலாம். இப்போ கிளறினதை நீங்கள் திருப்பி ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கேஸில் வச்சுருங்க. என்னென்னா நமக்கு மாவு கொஞ்சம் வேகணும். ஸோ நல்லா அந்த அரிசி அது சாதத்து கூட இந்த மாவு கலந்து கொஞ்சம் நல்லா வேகணும். இதுக்கு எப்படி வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. என்னென்னா ஒரு தண்ணியில் நீங்கள் கையை தொட்டுட்டு அந்த மாவில் ஒட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டக்கூடாது. அதுதான் ப்ராசஸ்ஸு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நல்லா கிளறி விடுங்க அடியிலேருந்து. ஏன்னா அந்த சாப்பாடும் மாவும் நல்லா கிளர்ந்தால் தான் எல்லாம் கொஞ்சம் வேகும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி குத்தி நல்லா இது பண்ணி விடுங்க அடியிலேருந்து. ஸோ இதே மாதிரி ஒரு 10 minutes அப்படியே இருக்கட்டும். உங்களுக்கு ஈஸியாக வெந்துடும். ஏன்னா ஆல்ரெடி வந்து ரைஸ் நல்லா வெந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ எப்படின்றத அந்த ப்ராசஸ் பார்ப்போம். அதாவது வெந்துருச்சான்னு பார்க்குற ப்ராசஸ் எப்படின்னு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம கையை நல்லா நனைச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி இது பண்ணிவிட்டு இதில் தொட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம கையில் ஒட்டக்கூடாது. அப்படி ஒட்டலைன்னா நமக்கு நல்லா வெந்துருச்சுன்னா இந்த மாதிரி ஒட்டாது. பாருங்கள், ஒட்டவே இல்லை பாருங்கள். ஸோ இதுதான் நமக்கு ப்ராசஸ். ஸோ இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிடலாம். இதை வந்து என்னென்னா ஒரு பிளேட் போட்டு லைட்டாக மூடி வச்சிடலாம்.
இப்போ கொஞ்சம் சூடு ஆறினோடனே ஒரு பிளேட் போட்டு மூடி ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மறுநாள் வந்து கூழ் காய்ச்சறது, அதாவது கூழ் கரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கூழ் கரைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குக்கர் ஓப்பன் பண்ணுங்கள். மேலே லைட்டாக ஏடு இருந்ததுன்னா இருக்காது, ஆனால் ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஏடு இருக்கும். அந்த ஏடெல்லாம் எடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி நல்லா கூழ் இந்த மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு தேவையான கூழை எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான கூழ் எடுத்துக்குங்க. இந்த கூழில் நமக்கு தேவையான உப்பு போட்டுக்குங்க. ஸோ இதுக்கு வந்து கல் உப்பு யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள். உப்பு போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தயிர் ஊற்றிக்குங்க. அதாவது ரொம்ப புளிக்காத தயிராக எடுத்துக்கங்க, புளிச்ச தயிர் வேண்டாம். ஸோ நல்லா கட்டியாக நீங்கள் வீட்டில் புற ஊற்றி வச்சு தயிர் துவச்சிருந்தாலும் பரவாயில்ல, இல்லை கடையில் வாங்கினாலும் நல்லா கட்டி தயிராக எடுத்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றக்கூடாது, நல்லா கையில் வந்து கலந்து விடுங்க. அதாவது இந்த தயிர் உப்பு இந்த கூழ் பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நீங்கள் அப்படியே தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா இந்த தயிர் வந்து மேலே அப்படியே ஏடு ஏடாக வந்து மிதந்துட்டுருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கையை போட்டு நல்லா கரைச்சிடுங்க. நம்ம கரண்டி போட வேண்டாம். ஸோ நம்ம கையில் இருக்க சொல்லுவாங்க பாக்டீரியா இருக்குது, நல்ல பாக்டீரியா. ஸோ அந்த பாக்டீரியா பார்த்திங்கன்னா அந்த மாவோடு அந்த கூழோடு நமக்கு சேர்ந்து கொடுக்குறப்ப நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ, அதாவது ரொம்ப திக்கும் வேண்டாம், ரொம்ப இதுவாகவும் வேண்டாம், ஓரளவுக்கு மீடியம் இதுக்கு எடுத்துக்கங்க. ஸோ நல்லா கரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கங்க. இது வந்து நமக்கு ஓகே. இப்போ கூழ் கரைச்சாச்சு. நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கூழுக்கு வந்து அந்த பாத்திரத்துக்கு வந்து வேப்பிலை கட்டுவோம் இந்த கூழ் ஊற்றுறப்ப. ஸோ அதுதான் எப்படின்றது நான் ப்ராசஸ் காமிக்கிறேன். இந்த மாதிரி வேப்பிலையை எடுத்துகிட்டு நம்ம பூ கட்டுற மாதிரி கட்டிக்குங்க. அப்புறம் நம்ம கூழ் ஊற்றி வச்சுருக்க பாத்திரத்தை எடுத்துக்கங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுருங்க. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஆடி கூழ்னாலே இந்த ப்ராசஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வேப்பிலை கட்டி வச்சோம் பார்த்திங்களா, அந்த வேப்பிலையை வந்து இந்த பாத்திரத்துக்கு கட்டிடலாம். ஸோ அவ்வளோதான், நமக்கு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டி தயிரை வந்து மேலே ஊற்றிக்குங்க. அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்குங்க. ஆடி மாதம் கூழ் அம்மனுக்கு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்குது. ரொம்ப ஈஸி. நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா குக்கரில் ஈஸியாக கொஞ்சமாக செய்யறதா இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் பெரிய பாத்திரத்தில் செய்யறதா இதே ப்ராசஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக வரும். நம்ம சொன்ன மாதிரி செஞ்சிங்கன்னா பிகினர்ஸ் கூட இது செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு ரெசிபியில் பார்ப்போம். பாய்.